Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. Craftsman Automation Ltd மார்ச் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை IPO ரிலீஸ் பண்றாங்க. இந்த IPOக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பத்தி full details இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Craftsman Automation Ltd என்ற நிறுவனம் 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுல ஒரு சிறப்பான ஒரு கம்பெனி. அதுவும் பிரிசிஷன் காம்போனன்ட்ஸ் ஆட்டோமொபைல் செக்டருக்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுல இது ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து டிசைன் பண்ணுறது, மாடல்ஸை டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர்களுடைய தொழிற்சாலையிலே மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸை இவர்கள் வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய முக்கியமான ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிளாக். டிராக்டருக்கு தேவையான சிலிண்டர் பிளாக் தயாரிக்கிறதுல இவர்கள் ஒரு இந்தியாவிலேயே ஒரு முன்னணியான ஒரு நிறுவனம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை 3 வகையான செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் வகை வந்து ஆட்டோமேட்டிவ் பவர் ட்ரெயின், ரெண்டாவது ஆட்டோமேட்டிவ் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ், மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் மற்றும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இந்த 3 துறையிலையும் இவர்கள் வந்து தனித்துவமான ப்ராடக்ட்ஸை அவங்க தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து 12 மேனுஃபேக்சரிங் யூனிட் 7 சிட்டியில் இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க. இவர்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், டால்மர் இந்தியா, டாடா கமின்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ராயல் என்ஃபீல்டு, சீமன்ஸ், எஸ்கார்ட்ஸ், அசோக் லேலண்ட், விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள், டெஃப் மோட்டோ அண்ட் டிராக்டர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எல்லாமே இவர்களோட டைப் பண்ணி இவர்களுடைய ப்ராடக்ட்ஸை அவர்கள் வாங்கி அவர்களுடைய என்ஜின் மற்றும் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸில் பொருத்திட்டு இருக்காங்க. இப்போது ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டோமோட்டிவ் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இவர்கள் என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்டு கிராங்க் கேஸ் தயாரிக்கிறாங்க, சிலிண்டர் பிளாக், 2 வீலர்ஸ்க்கு உண்டான சிலிண்டர் பிளாக் மற்றும் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு உண்டான என்ஜின் வடிவமைக்கிறது மற்றும் கியர் பாக்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உண்டான கியர் பாக்ஸ் தயாரிக்கிறது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிவ் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் கீழே இவர்கள் தயாரிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிவ் பவர் ட்ரெயினில் இவர்கள் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிளாக், சிலிண்டர் ஹெட், கேம் ஷாஃப்ட், டிரான்ஸ்மிஷன் பார்ட்ஸ், கியர் பாக்ஸ் ஹவுசிங், டர்போ சார்ஜஸ் அண்ட் பேரிங் கேப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினுக்கு சம்பந்தமான முக்கியமான பொருட்களெல்லாம் இவர்கள் வந்து தயாரித்து வழங்குறாங்க. மூன்றாவது கேட்டகரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஜினியரிங்கை சம்பந்தப்பட்ட பொருளை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கியர் அண்டு கியர் பாக்ஸஸ், ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன், எஸ்பிஎம் மேனுஃபேக்சரிங், டூல் ரூம் அண்டு மோல்டு பேஸ் தயாரிக்கிறதுலையும் இவர்கள் வந்து ஒரு முன்னணி நிறுவனம். இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவர்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இன்ஜின், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், டிராக்டர் ஆகட்டும், 2 வீலர் செக்டர் ஆகட்டும், இந்த என்ஜினில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை தயாரிக்கிறதால இவர்களுக்கு டிமாண்ட் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல, அதாவது இந்தியாவில் கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் அமைச்சிருக்கிறதால டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாதகமாக அமைஞ்சிருக்கு. மூன்றாவது இவர்களுடைய ப்ராடக்ட் டிசைன் ரொம்ப பழங்கால நிறுவனம் அப்படிங்கிறதால ரொம்ப வருஷமாக இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இவர்களுடைய ப்ராடக்ட்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய கம்பெனி கொரோனா டைமில் ஒரு சிறிய சரிவு இருந்தாலும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நல்லா வளர்ந்து ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் ரவி அப்படின்றவர் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர். ஆப்ஜெக்டிவ், இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம் வந்து இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒரு பகுதியாவோ இல்லை முழுமையாவோ சில இடங்களில் அடைக்கிறதுக்காக இந்த ஐபிஓ பணத்தை பயன்படுத்த போகிறாங்க மற்றும் நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் இந்த நிதியை பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஐபிஓ பற்றியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற தேதி மார்ச் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, க்ளோசிங் டேட் மார்ச் 17ஆம் தேதி புதன்கிழமை. இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப் ஐபிஓ. பங்கினுடைய ஃபேஸ் வேல்யூ ₹5. ஐபிஓவினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1488லேருந்து 1490 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 10 ஷேர் மினிமம். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு லாட் 10 ஷேர் அப்ளை பண்ணலாம். லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி ஆகிய சந்தையில் லிஸ்ட் ஆகும்.
இந்த ஐபிஓவினுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 823 கோடி ரூபாய் வந்து திரட்ட போகிறாங்க. இந்த பணத்தில் புது பங்குகளாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ரூபாய் அளவுக்கு புது பங்குகள் வெளியிடுறாங்க. கைவசம் இருக்கக்கூடிய பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக 673 கோடி ரூபாய்க்கு விற்று நிதி திரட்டுறாங்க. முக்கியமான தேதி மார்ச் 15 ஓப்பனிங், மார்ச் 17 க்ளோசிங். அலாட் பண்ணக்கூடிய தேதி மார்ச் 22. பணம் அலாட் ஆகாதவர்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தேதி மார்ச் 23. ஷேர் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய தேதி மார்ச் 24. மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய தேதி மார்ச் 25. ஒரு லாட் 10 ஷேர் அப்படின்னு சொன்னால் 14,900 ரூபாய் நமக்கு தேவைப்படும். அதிகபட்சமாக ரீட்டைல் இன்வெஸ்டர் 13 லாட் அப்ளை பண்ணலாம். 130 ஷேர் 1,93,700 ரூபாய் தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓனர்கிட்ட 63% பங்குகள் கைவசம் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக சில பங்குகளை விற்கிறதால இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர்களுடைய ஹோல்டிங் 59.76% குறையும். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 2018 இருந்து இருக்குது. ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 2018 to 19 ஒரு ஏற்றம் இருக்குது. அதற்கப்புறம் ஒரு இறக்கம் கொரோனாவால். இப்போது ஒரு அரையாண்டு முடிந்த வரைக்கும் 2021 ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 537 கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸு பார்த்திங்கன்னா 1480, 1692, கொரோனா டைமில் 1438, இப்போது அரையாண்டு வரைக்கும் 526 கோடி ரூபாய். நெட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய நெட் இன்கம் 2018 ஆண்டு 25 கோடி, 2019 ஆண்டு 87 கோடி, 2020 ஆண்டு 41 கோடி மற்றும் அரையாண்டு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய 2021 ஆண்டில் 5.6 கோடியாக இன்கம் இருக்குது. இன்கமில் ஒரு சிறிய சரிவு இருக்கிற மாதிரி இப்போ இதை பார்த்தா நமக்கு தெரியும். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஐபிஓவுக்கு காம்படிஷனாக ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ், என்டியூரன்ஸ் டெக்னாலஜி, ஜம்னா ஆட்டோ, மஹேந்திரா சிஐஇ, மிண்டா இண்டஸ்ட்ரீஸ், சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிஸு. இந்த கம்பெனியினுடைய இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாயாக இருக்குது. இதில் என்டியூரன்ஸ் டெக்னாலஜி ஏர்ன் பர் ஷேர் 40 ரூபாய் மற்றும் சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் 15 ரூபாய் அளவுக்கு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் இந்த கம்பெனி 6% கொடுக்குறாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் மற்ற கம்பெனியெல்லாம் இதை விட அதிகமாக கொடுக்குறவங்க கூட இருக்காங்க, ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்கை தவிர. என்ஏவி 329 ரூபான்ற அளவில் இருக்குது. புரோக்கர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஆவரேஜ் ரேட்டிங் 7.5 8 அப்படின்ற அளவுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஓவுக்கு 2 விதமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணணும்னா டிமேட் கணக்கு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல் வகை வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏஎஸ்பிஏ அப்படின்ற ஒரு லிங்க் வந்து சர்வீசஸில் இருக்கும். அதில் போய் உங்கள் டிமேட் கணக்கு விவரத்தை கொடுத்து அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரோட பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ்ன்னு இருக்கும், அதில் போய் அப்ளை பண்ணலாம். டிமேட் கணக்கு இல்லாதவர்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ZERODHA, ஏஞ்சல் புரோக்கிங், UPSTOX, ஆலிஸ் ப்ளூ இந்த 4 கம்பெனியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் கூட நீங்கள் டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ணி ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வெப்சைட் www.moneymarketmillionaire.netலேயும் அதற்குண்டான லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.